இயேசுவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கண்ணீர், நம்முடைய தலைப்பு வந்து கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். கண்ணீர் ஊழியத்திற்கு பலன் கொடுக்கும் தேவன். தேவன் வந்து கண்ணீர் ஊழியத்துக்கு என்ன செய்யலாம்? பலன் கொடுக்குறாங்க. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளித்தூள் நிறைய சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்புகிறான். சங்கீதம் 126 5 மார்க் 4:16 அப்போஸ்தலர் 20:19. கண்ணீரோடு விதைக்கும் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க என்ன செய்வாங்க? கண்ணை உடனே வாங்கி விதையை வாங்கி அதை பயன்படுத்துவாங்க. இல்லை கண்ணீரோடு கிடைக்கும் பழனியும். ஆனால் அள்ளி தூவிது அது சுமக்கிறோம் அள்ளி கொண்டு போகிறான். ஆனாலும் நான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வரும்போது அந்த அரிக்கட்டை சுமந்து வரான் பாருங்க பலனோட. இப்போ அவன் என்ன செய்கிறான்? கம்பீரத்தோட சுமந்துன்னா அந்த பலனை தூக்கிட்டு வராங்க. அது ஒரே சந்தோஷம் அவனுக்கு. கண்ணீரை துடைக்கும் தேவன். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஏசாயா 25:8 பிலிப்பியர் 7:17 சொல்லப்பட்டிருக்கு. கண்ணீரை துடைக்கும் தேவன் சொல்லிட்டு யாருடைய கண்ணீர்? அவங்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். கண்ணீர் வடிக்கும் தேவன். பார்த்தீங்களா? ஆண்டவரே கண்ணீர் வடிக்கிறாங்க. இங்கே லாசர் வந்து இது பண்ணும்போது மரியாள் மாத்தா லாசருக்கு போகிறாங்க இல்லையா? அப்போ ஜனங்கள்லாம் அழுத பார்த்துட்டு ஆண்டவர் செய்கிறார். இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு வாசனை. அதே மாதிரி கண்ணீர் வடிக்கும் தேவன். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 19:41-42 சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல் கண்ணீரை கணக்கு வைக்கும் தேவன். கண்ணீரை நம்மளோட கண்ணீரெல்லாம் அவர் கணக்கு வச்சிருக்கிறார். என் கண்ணீரை உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கிலவோ இருக்கிறது. சங்கீதம் 56:8 சொல்லப்பட்டது. துருத்தியில் வச்சிருக்கிறாராம். பார்த்துக்கணும் கண்ணீர். தாவீதின் கண்ணீர் 1 சாமுவேல் 34, சங்கீதம் 6:6, அப்புறம் 39:12, 42:3, 119 சங்கீதம் 136 வசனம். தாவீதின் கண்ணீர். அப்படி விடுறான் கண்ணீர். அவன் விட்டமாக நம்ம விட்டுருக்கோமா? அது முடியவே முடியாது. அவங்கள மாதிரி யாரும் கண்ணீர் விட்டதே கிடையாது. தன்னுடைய பாவத்துக்காக என்ன செஞ்சான்? அவ்வளோ கண்ணீர் முடித்தான். யோபுவின் கண்ணீர். யோபு 16:20-16 இருக்குது. அவ்வளோ கண்ணீர் யோபு முடித்தார். எரேமியாவின் கண்ணீர். அவன் சாக போகிறான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்? கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவர்கிட்ட நியாயம் கேட்குறான். அவன் விசாரிக்கிறான். ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுங்கப்பா, நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு. அப்போ ஆண்டவன் மனசு இறங்கி பாவத்துலேருந்து அவனுக்கு இதில் தந்து அவனை கூட்டி தராரு. அவனுக்கு வருஷங்களை என்ன செய்கிறாரு? கூட்டுறாரு. ஆயுசனத்தில் கூட்டுறாரு. அவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பான். அப்போ எரேமியாவின் கண்ணீர். இசைக்கியா கண்ணீர் வேறு. நீங்கள் சொல்கிறது நான் சொன்னது வந்து இசைக்கியின் கண்ணீர் ஆயுசனத்தில் கூட்டுறாரு. அதே போல் எரேமியாவின் கண்ணீர். எரேமியா 9:1-18, 13-17. ஒடுக்கப்படுகளின் கண்ணீர். பிரசங்கி 4. ஒடுக்கப்படுகிற கண்ணீரை கூட ஆண்டவர் செய்கிறாரு. அடக்கில் வச்சுருக்கிறாரு. அதை பார்க்குறாரு. ஒடுக்கப்படுகிற கண்ணீரை காண்கிற தேவன் பார்க்குறாரு. கண்ணீரை காண்கிற தேவன். இசைக்கியா மிகவும் அழுதான். பார்த்தீங்களா? நான் சொன்னபடி இசைக்கியா மிகவும் அழுதான். உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஆண்டவரே சொல்கிறாரு. 2 ராஜாக்கள் 20:3-5. இசையா 38:3-5 சொல்கிறாரு. இசையா 38:3-5 சொல்கிறார். கண்ணீரை காண்கிற தேவன். அதே மாதிரி தான் பாருங்க. இசைக்கியா மிகவும் அழுதான். உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆகாரின் கண்ணீரை கண்டார். ஆகாரின் கண்ணீரை கண்டார். அதனால தான் அவர் சொல்கிறான், என்னை காண்கிற தேவன் சொல்கிறார். ஆண்டவர் எப்பவுமே பாருங்கள், கண்ணீர் வடிக்கிறவங்களை கட்டாயம் பார்ப்பார். அதுக்கேற்ற பலனை நம்மளுக்கு தருவார். அவ்வளோ ஆண்டவர் நல்ல ஆண்டவர். நம்மளுடைய ஆண்டவர் பெரியவர், மகா பெரியவர். அதனால் நம்ம என்ன செய்யறோம்? கண்ணீர் விட்டு ஆண்டவர்கிட்ட எது கேட்குறோமோ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கண்ணீருக்கு ஆண்டவர் கட்டாயம் ஒரு பொருள் வச்சுருப்பார். கண்ணீருக்கு ஒரு விலை வச்சுருப்பார். நம்மளுடைய பாவங்களை கண்ணீரால் அதுன்னு அந்த ஸ்திரீ தொடச்சார். பரிமள தைலத்தை போட்டு கண்ணீரை முதல் சிந்தியை தொடச்சிட்டு பரிமள தைலத்தை போட்டு அதை போய் காலை கழுவிடும். அப்போ கண்ணீரால் என்ன செய்கிறாங்க? அந்த காலை கழுவிடும். அப்போ அவருடைய பாவங்கள்லாம் என்ன சொல்லி மன்னிக்கப்பட்டது. அதுதான் கண்ணீருக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நிறைய கரைக்கும். கண்ணீர் வந்து என்ன செய்யும்? ஆண்டோடைய இறுதியே கரைக்கும். ஆண்டவர் என்ன செய்வார்? கரைஞ்சி போயிடுவாங்க. மன உருக்கமுள்ள தேவன். தேவன் யாரே? மன உருக்கமுள்ள பெரிய தேவன், மகா பெரியவர். கண்ணீரை காண்கிற தேவன். சங்கீதம் 80:5 சொல்லப்பட்டிருக்குது. 116:8 சொல்லப்பட்டிருக்குது.
எரேமியா 31:15-16 சொல்லப்பட்டது. கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், எப்போதும் கண்ணீர் தான். கண்ணீரை நம்ம சிந்தணும். ஆண்டுகிட்ட கண்ணீர் சிந்தும்போது அதுக்கேற்ற பலனை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கம்பீரமாக நம்ம நடக்கலாம், நிமிர்ந்து நடக்கலாம். ஏன்னா பாவத்தில் அவர் மன்னிச்சுடுவார் இல்லையா? இப்போ நமக்கு இதுக்கு மனுஷன்கிட்ட பயம், ஒரு நாள் மனுஷன்கிட்ட பயம் வேண்டியது அவசியம் இல்லை, பயமும் தேவையில்லை. அவ்வளோ பெரிய ஆண்டவர் ஆண்டவர், மகா பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர், கண்ணீரை கணக்கில் வைக்கிறவர், கண்ணீர் வடிக்கும் தெய்வம், கண்ணீரை துடைக்கும் தெய்வம். தாவீதின் கண்ணீர், யோபின் கண்ணீரை கண்டவர், எரேமியாவின் கண்ணீரை கண்டவர், இசைக்கியாவின் கண்ணீரை கண்டவர். அது மட்டும் இல்லை, ஒடுக்கப்படுகளின் கண்ணீரை கண்டவர். கண்ணீரின் ஊழியத்துக்கு பலன் கொடுக்கும் தேவன். நம்ம கண்ணீரில் ஊழியம் செஞ்சோம், நமக்கு தான் சரி அது பலனை கொடுக்குறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எப்போதும் அழுமூஞ்சி மாதிரி இருக்க சொல்லலை, அழுமூஞ்சி மாதிரி அழுமே இருக்கிறது சொல்லலை, அப்படி சொல்லக்கூடாது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தது, கர்த்தருக்கும் சந்தோஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது சொல்லலை, நான் வந்து சொல்ல வந்தது இந்த தண்ணி ஜபத்துலேயோ இல்லை அந்தரகமாக அறைப்பட்டு ஜெபிக்கும் போது ஆண்டுகிட்ட கண்ணீர் வடிக்கணும். பாவங்களை அறிக்கிட்டு என்ன செய்யணும், கண்ணீர் வடிக்கணும் இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரியாமல் ஒருத்தர் கூட கிடையாது. நியாயத்துக்கு துரோகம் பண்ணியிருப்போம், கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம், தேவசத்தியத்தை செய்யாமல் இருந்திருப்போம், முரட்டாட்டம் பண்ணியிருப்போம், எவ்வளோ பண்ணியிருப்போம். அதனால் அதை நினச்சிட செய்யணும், தண்ணீரில் உட்காந்து ஜெபம் பண்ணணும், அழுகணும். ராஜாவங்களில் கண்ணீர் சிந்தணும், கண்ணீர் சிந்தணும், கண்ணீர் வராமல் இருக்காது. பாவங்கள் சிவேர் இருந்தால் என்ன செய்கிறாரு, உறைந்த மழை போல பனியை போல மாற்றுவது தெய்வம். மேற்குக்கு கிழக்குக்கு உள்ள தூரமாக என்ன செய்கிற பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். கடலின் ஆழத்தில் அவனுடைய பாவத்தை போடுவது தெய்வம். அதனால் நம்ம என்ன செய்யணும், மகா பாவியான இருந்த கிருபையாக இருந்தேன்னு சொல்லி கண்ணீர் சிந்தி அவர்கிட்ட பாவ மன்னிப்பு பெற்றுருந்தோமா பரலோக ராஜ்யம் நமக்கு நிச்சயம், பரலோக ராஜ்யம் நிச்சயம். இதே வழியில் மற்றவங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், சொல்லி மற்றவர்களெல்லாம் வழி நடத்தணும். இந்த இப்போ சொல்கிற எல்லா வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு பாஸ் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாலே டெய்லி மெசேஜ் வந்துடும். அது மட்டும் இல்லை, மெசேஜ் கேட்க சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை போல் அவங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இல்லையா? இல்லைன்னா அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது, நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆண்டோடைய வசனங்களை கேட்கலன்னா, இந்த மாதிரி ஜெபிக்கலைன்னு நினச்சி அவங்க எங்கே போயிடுவாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. நம்முடைய கடமை என்ன, விதையே விதைக்கணும். அவர் தான் என்ன செய்வார், அதை 60-100 பலன் அறுக்கிறதுக்கு பலன் தருவார். அதனால் விளை செய்கிறவர் தேவன். நம்ம என்ன செய்யணும், விதையை போட்டுடலாம், அவர் என்ன விளை செய்வார். அதனால் சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும் நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு விதையை போட்டுடணும், வசனத்தை சொல்லணும். வசனத்தை சொல்கிறது நம்ம இந்த கடமை. நம்ம எப்படி காலையிலேருந்து பல் தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டுட்டு டாய்லெட்லாம் போகிறோம் இல்லையா, அது மாதிரி தான் அது. என்னது, நம்ம வழக்கத்தில் இருக்கணும். வசனம் சொல்கிறது நம்ம மேலே விழுந்த கடமை. தவறாமல் சொல்லணும், எதையும் தவறுனாலும் நினைக்கக்கூடாது. வேதம் படிக்கிறதையோ ஜெபிக்கிறதையோ தவறக்கூடாது. வேதம் படிக்கணும், ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கி ஒரு ஆத்மாவது எனக்கு காமிங்க, அந்த ஆத்மாட்ட நான் பேசணும்ப்பா, ஒரு ஆத்மாவது எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க, நான் அந்த ஆத்மாட்ட போகிறேன், போய் ஜெபிக்கிறேன், அதுக்கு வசனத்தை சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கேட்கும்போதே எங்கேருந்தாவது ஒரு ஆத்மா நம்மகிட்ட வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமலே அந்த ஆத்மா வீட்டுக்கு போவோம். அதனால் அவ்வளோ பெரிய தேவன் நமக்கு, நம்ம கேட்டதை நமக்கு செய்கிறவர். அவருடைய காரியத்தை நம்ம கட்டாயம் செய்தோம்னா நம்முடைய காரியத்தில் என்ன செய்கிற அவர் விடுதலை தருவார். பணம் பொருளெல்லாம் அடுத்தது தான். ஏதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி தேடுங்கள், அப்போ இது எல்லாம் கூட கொடுக்கப்படணும்ன்ற சொல்கிறார். சரிங்களா? அதனால் மேலே இந்த கடமை, வசனத்தை கேட்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் இந்த வசனத்தை எல்லாம் அனுப்பணும், மற்றவங்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அனுப்புங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you all.